ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்ப்போம். மின் கலனுடன் இணைக்கப்பட்ட நிலையில் மின்தேக்கி when the battery remains connected to the capacitor. இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டயலக்ட்ரிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு ஒரு கெப்பாசிட்டரோடைய கெப்பாசிட்டன்ஸ் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி சேஞ்ச் ஆகும், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி சேஞ்ச் ஆகும், எனர்ஜி எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தோம். ஸோ அந்த பார்ட் ஒன்னை பார்த்துட்டு இந்த பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ட் ஒன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா மின்கலன், அதாவது ஒரு மின்தேக்கி, அந்த மின்தேக்கியில் மின்காப்பு பொருளை சொருக்கப்பட்ட பிறகு அதே நேரத்தில் அந்த மின்தேக்கியிலிருந்து மின்கலனுடைய இணைப்பை ரிமூவ் பண்ண பிறகு, துண்டிக்கப்பட்ட பிறகு அந்த மின்தேக்கியினுடைய மின்தேக்கு திறன் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே மின்தேக்கி அதில் மின்காப்பு பொருளை வச்ச பிறகு, சொருகப்பட்ட பிறகு மின்கலனை இணைக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது அந்த மின்தேக்கியினுடைய மின்தேக்கு திறன் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுன்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு மின்தேக்கி, இது வந்து ஒரு கெப்பாசிட்டர். இதுக்கு இடையில என்ன மீடியம் இருக்குது அப்படின்னா ஏர் மீடியம், அதாவது காற்று ஊடகம் வந்து இருக்குது. இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு. இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜை நம்ம ப்ளஸ் கியூ நாட்னு எடுத்துப்போம். இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜை மைனஸ் கியூ நாட்னு எடுத்துப்போம். இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து தொலைவு வந்து டி. வி நாட்னா என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு, அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சி நாட்னா என்ன, உள்ள காற்று அல்லது ஏர் மீடியம் இருக்கும்போது இந்த மின்தேக்கியினுடைய மின்தேக்கு திறன், அதாவது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர், உள்ள வந்து ஏர் மீடியம் இருக்கும்போது. ஓகேவா? சரி, இந்த கெப்பாசிட்டரை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இந்த கெப்பாசிட்டர்ல ஒரு பிளேட்ல இருந்து, அதாவது பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின் புலம் வந்து இருக்கும். அந்த மின் புலத்தை நம்ம E நாட்னு எடுத்துப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E நாட். ஓகே, இப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல், ஒரு மின்காப்பு பாலம் அல்லது மின்காப்பு பொருளை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன், சொல்லுகிறேன். அந்த மின்காப்பு பொருளினுடைய ஒப்புமை விடுதிறன் வந்து எப்சிலான் ஆர். இந்த எப்சிலான் ஆருக்கு இன்னொரு பேர் இருக்கு, மின்காப்பு மாறிலி, அதாவது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அல்லது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர் இருக்கக்கூடிய ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அட் த சேம் டைம் இந்த பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணியே வச்சிருக்கிறோம், இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணலை. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணாமல் கனெக்ட் பண்ணியே வச்சிருக்கும் போது இந்த கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்புலம் வந்து மாறாது. இப்போ நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், பேட்டரியை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், உள்ள வந்து மின்காப்பு பொருள் வந்து இருக்கு. அப்படி மின்காப்பு பொருள் இருக்கும்போது இந்த மின்தேக்கியினுடைய மின்புலம் வந்து மாறாது. there is no change in electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E is equal to E நாட்டாக தான் இருக்கும். E நாட்டுனா என்ன, நம்ம மின்காப்பு பொருளை வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மின்புலம். ஓகே, மின் அழுத்த வேறுபாடும் மாறாது. there is no change in potential difference. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா V is equal to V நாட்டாக தான் இருக்கும். V நாட்டுனா என்ன, நமக்கு ஆரம்பத்தில் இருந்த மின் அழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். வீனா என்ன, இப்போ உள்ள நம்ம மின்காப்பு பொருள், அதாவது டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை வச்ச பிறகு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரெண்டும் மாறாது. ஆனால் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மின் துகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஏன்னா நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், உள்ள வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சார்ஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா மின் துகள், அதனுடைய மின்னூட்ட மதிப்பு. Q வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எப்சிலான் ஆர் இன்ட்டு கியூ நாட்டாக இருக்கும். கியூ நாட்டுனா என்ன, ஆரம்பத்தில் இருந்த மின் துகளினுடைய மின்னூட்ட மதிப்பு. ஆனால் இப்போ நம்ம அந்த மின்காப்பு பொருளை வச்ச பிறகு இருக்கக்கூடிய மின் துகளினுடைய மின்னூட்ட மதிப்பு அதிகமாகும். நமக்கு ஏற்கனவே தெரியும் எப்சிலான் ஆருடைய மதிப்பு காற்று ஊடகத்துக்கு மட்டும் 1, அதாவது ஏர் மீடியத்துக்கு மட்டும் ஈக்குவல் டு 1 இருக்கும். மற்ற எல்லா மீடியத்துக்கும், மற்ற எல்லா ஊடகத்துக்கும் இந்த எப்சிலான் ஆர் வந்து கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். அப்போ எப்சிலான் ஆர் வந்து கிரேட்டர் தென் 1. அப்போ Q எப்படி இருக்கும் அப்படின்னா Q நாட்டை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகே, மூணாவது என்ன அப்படின்னா நியூ கெப்பாசிட்டன்ஸ், அதாவது புதிய மின்தேக்கு திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா. C is equal to Q by V. Qக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், எப்சிலான் ஆர் Q நாட். Vக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், V நாட்.
சரி, அப்போ Q நாட் பை V நாட்னா என்ன? அது வந்து C நாட். அப்போ C is equal to epsilon R into C நாட் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஏற்கனவே தெரியும் epsilon R is greater than 1. அப்போ C is greater than C நாட். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நியூ எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது புதிய சேமிக்கப்பட்ட ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ U is equal to 1/2 CV ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபார்முலா. போன பார்ட் 1ல இந்த ஆற்றலுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்? U is equal to Q ஸ்கொயர் பை 2Cன்னு பார்த்தோம். அதே ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா U is equal to 1/2 CV ஸ்கொயர். ஏன் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா V வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போ C மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அப்படி C சேஞ்ச் ஆகும்போது U எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக CV ஸ்கொயர், அதாவது 1/2 CV ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ Vக்கு பதிலாக V ஸ்கொயருக்கு பதிலாக V நாட் ஸ்கொயர், Cக்கு பதிலாக எப்சிலான் ஆர் C நாட். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் 1/2 C நாட் V நாட் ஸ்கொயரை நம்ம U நாட்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், U நாட்னு மாற்றலாம். அப்போ எப்சிலான் ஆர் இன்ட்டு U நாட். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா U is equal to U நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர்னு கிடைக்கும். எப்சிலான் ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ U இஸ் கிரேட்டர் தென் U நாட். ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ எனர்ஜி வந்து என்ன செய்யுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எனர்ஜி டென்சிட்டி வந்து பார்க்கலாம். ஆற்றல் அடர்த்தி. ஆற்றல் அடர்த்திக்கான ஃபார்முலா இதுதான். ஸ்மால் u is equal to u by இது வந்து பருமன் a into d. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1/2 எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் ஆற்றல் அடர்த்தி எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலா ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இப்போ மின் கலனுடன் இணைக்கப்பட்ட நிலையில் அந்த மின்தேக்கியினுடைய மின்தேக்கு திறன் வந்து அதிகமாகும், ஆற்றல் வந்து அதிகமாகும், மின் துகளினுடைய மின்னூட்ட மதிப்பு வந்து அதிகமாகும். ஆனால் வியும் இயும் சேஞ்ச் ஆகாது. நல்லா கவனிச்சு பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகலை, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலை, நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அட் த சேம் டைம் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சரி, இப்போ இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது இந்த மாதிரிலாம் இருக்கு. பேட்டரியை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கும் போது என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படின்றத பார்ட் 1ல ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ பார்ட் 1ல பார்த்ததையும் இந்த வீடியோவில் பார்த்ததையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சரி, இதில் வந்து பாருங்க மின் தேக்கிகளினுடைய மின் காப்புகளின் விளைவு, அதாவது மின்கலன் துண்டிக்கப்பட்ட நிலையில் மின்கலன் இணைக்கப்பட்ட நிலையில். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்ப்போம், அதோடைய டயக்ராம் என்னன்னு பார்ப்போம். மின்கலன் துண்டிக்கப்பட்ட நிலையில் அப்படின்னா இங்க வந்து பாருங்க மின்கலன் இந்த பேட்டரியோட, சரி இது மின் தேக்கி இந்த பேட்டரியோட கனெக்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ நம்ம மின்காப்பு பொருளை வச்சுட்டு இந்த பேட்டரி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மின்னூட்ட மதிப்பு மாறுமா அப்படின்னா மாறாது. மின் புலம் வந்து குறையும், மின் அழுத்த வேறுபாடும் குறையும், ஆனால் மின் தேக்கு திறன் வந்து அதிகமாகும். அதே மாதிரி ஆற்றல் வந்து குறையும் நமக்கு. இது எப்போ அப்படின்னா மின்கலன் துண்டிக்கப்பட்ட நிலை, அதாவது மின்காப்பு பொருளை நம்ம வச்சுட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுறோம். அப்படி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பண்புகள்லாம் சேஞ்ச் ஆகும். சரி, இப்போ மின்கலன் இணைக்கப்பட்ட நிலையிலேயே வச்சுக்கிட்டு மின்காப்பு பொருளை நம்ம சொருகிட்டோம். இப்போ மின்காப்பு பொருளை சொருகின பிறகு பேட்டரியை ரிமூவ் பண்ணலை. அப்படி பேட்டரி ரிமூவ் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா மின்னூட்ட மதிப்பு அதிகரிக்கும், மின்புலம் மாறாது, மின் அழுத்த வேறுபாடும் மாறாது. ஆனால் மின் தேக்கினுடைய மின் தேக்கு திறன் வந்து அதிகரிக்கும், ஆனால் ஆற்றல் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கத்தான் செய்யும். ஸோ இது வந்து மின்காப்பினுடைய விளைவு. பேட்டரி கனெக்ட் பண்ணி இருக்கும்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நடக்கும், பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் தி எஃபெக்ட் ஆஃப் டயஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர், அதாவது கெப்பாசிட்டர் வந்து டிஸ்கனெக்டட் ஃப்ரம் தி பேட்டரி ரிமைன்ஸ் கனெக்டட் டு தி கெப்பாசிட்டர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து பாருங்க. நம்ம டயஎலக்ட்ரிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம், பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனால் இப்படி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகாது, ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து டயக்ராம் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கெப்பாசிட்டருடைய பேட்டரி வந்து கனெக்ட் ஆகியே இருக்கு. இந்த டயக்ராமில் கனெக்ட் ஆகியே தான் இருக்கு, பேட்டரி வந்து கனெக்ட் ஆகியே இருக்கு. டயஎலக்ட்ரிக் மெட்டீரியலை இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகும் பேட்டரியை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணலை.
அப்படி டிஸ்கனெக்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகாது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் சேஞ்ச் ஆகாது. கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 கொஷினையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா 2 5 மார்க்ஸையும் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா ஒரு 5 மார்க், பேட்டரி கனெக்ட் பண்ணியே வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னொரு 5 மார்க். ஸோ இந்த 2 5 மார்க்ஸில் ஏதாவது ஒரு 5 மார்க்ஸ் கேட்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இது 2ஐயும் நல்லா கவனமாக படிங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.